நான் பயப்படா தனியாக தான் பொலிசோடு நினைக்கிறேன் ஆமியோட நினைக்கிறேன் சிறிது 2 அடிவடிகள் பார் பெர்மிட் எடுத்தால் இப்படி இவ்வளவு பேரை கொலை செய்திருக்கு. மீடியாக்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்க. மீடியாக்கள் அண்ணா தயவு செய்து அங்க விட்டா பிரியோசனம் இல்லையா? அங்க விட்டா பிரியோசனம் மீடியா அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம், அரசியல் அரசியல் வேண்டாம், வெளியேறு, அரசியல் வெளியேறு. வர வேண்டாம், எங்களுக்கு தெரியல. நானே பயந்து கொண்டா வந்தேன். நான் பயப்படா தனியாக தான் பொலிசோடு நினைக்கிறேன் ஆமியோட நினைக்கிறேன். எங்கட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்ற ரீதியில இதுக்கான பூரண உரிமையை ஐநா சபை கூட முந்தைய ஐநா சபை இப்படி வரல இல்லை. இன்றைக்கு மக்களை சந்திக்கிற நீரை விட்டுருக்க அரசாங்கம் இல்லை. இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமையை கொடுத்து நினைக்கிறேன். முந்தைய அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கம் அமையாது. அந்த அரசாங்கத்தை ஒரு சில அரசியல்வாதிகள் கிளிநொச்சியிலிருந்து வந்து வட்டி கொடுக்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறான். சரியா? சிறிது 2 அடிவடிகள் பார் பெர்மிட் எடுத்தால் சரியா மஞ்சளோடு போட திரிகிறார், ஆர்ப்பாட்டம் செய்கிறார். அப்ப மக்கள்கிட்ட காணியை சுயேற்றி பார் பெர்மிட் கட்டினாக்கெல்லாம் இன்றைக்கு இதுல நிக்கணும். மண்டையம் குரூப், இபிடிபி எல்லாருமே சரியா இப்படிப்பட்டவன் தான். இபிடிபி என்ற இவ்வளவு பேரை கொலை செய்திருக்குது. டாக்டர் சேவானந்தா அவங்க எல்லாம் இதுல போராட்டத்துக்கு உடந்தையா நிக்கிறாங்க.
ஆனா நியாயமான முறைக்கு பெற்று தந்ததுக்கு எங்களுக்கு செய்யற கடப்பாடு எங்கட அரசாங்கம் இந்த இதை தோன்றது கூட நிதியை கூட ஒதுக்கி இருக்குது. முந்தைய அரசாங்கம் கூட அது தோண்டவும் இருக்க மாட்டாங்க. அதனால இந்த அரசாங்கம் என்ற வகையில பூரணமான உரிமையை கொடுத்திருக்க. நாங்கள் பயந்தவங்க இல்ல. அதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் எல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஏனென்றா அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதால நான் வர விரும்பல. ஒரு சிறு முதல் வந்தபடியே நான் இந்த இடத்துக்கு வந்து கதைக்கோணம் மட்டும் தான் வந்தேன். எந்த போலீஸையும் கூட்டிட்டு லாமியையும் கூட்டிட்டு நெருக்கடி அரசியல் பின்புலம் மண்டையன் குரூப் சம்பந்தமா அத கிளிநொச்சியில இருக்கிறார். வட்டியை கொடுக்கிறார். சரியா இந்த பிள்ளைய வச்சிருக்கான் சின்ன பிள்ளை அப்படியால தான் ஆக்களை ஓய்வு விட்டு வந்துருக்காரு. அவரையும் தெரியும். நேர கண்டான். நேர சொல்லித்தான் வந்தான் கிளிநொச்சி என்று. அப்படி நாங்கள் ஜனநாயகமான உரிமைக்கு பூரணமான பெற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு டியூட்டி பிள்ளை உலகத்துக்கு திமிரா கதைக்கிறதுக்கு யாரிடம் கொடுத்தது? எந்த அரசாங்கம்? என்ன கதைக்கலாம்? உங்களை விமர்சிங்க. விமர்சிக்கிறதுக்கு அருகதை நாங்க பிளவிட்டா பூரணமான உரிமையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்க வேண்டும். நிம்மதியா இருக்கோம். நினைவு நாளை செய்யறதுக்கு விட்டு இருக்கிறோம். மாவீர தினத்தின் எந்த அரசாங்கம் இப்படி கொடுத்ததா? மேற்கொண்டு விசாரணையில ஐநாவது மந்திரிக்கு தானே விட்டுருக்க தானே. இப்படி ஒரு வந்து ஐநா சபை இப்படி வந்து இப்படி பார்த்துதான் முந்தி இந்த அரசாங்கம் பார்க்க விட்டு இருக்குது. அதை விட இந்த தோன்றதுக்கு நிதியை நிப்பாட்டி இருக்கலாம் இல்ல. எத்தனை புதகுலி முந்தி நிப்பாட்டு அப்பே கொந்தளிச்சாங்க. இந்த அரசாங்கம் நிதி இப்ப கிட்டாடியில விசேட நிதியில ஒதுக்கி இருக்கிறான். சரியா தோன்றதுக்கு முந்தைய அரசாங்கம் இப்படி தோண்டவே இருக்க மாட்டாங்க. இடையில கொஞ்சம் 5 நாள் போட்டு தோண்டுவாங்க. பிறகு இல்ல நிதி. நாங்க பொருளாதார நிலையில செய்திருக்கோம். தமிழ் மக்களுக்கு பூரணமான இதுக்காண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை சொல்லி ஒரு சில அரசியல் சுயநலத்துக்காண்டி செய்யறாங்க. இதுதான் ஒன்று. நான் இந்த இடத்துக்கு வேற வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு விடிய ஒன்று நடந்தபடியே தான் அசம்பாதம் நடந்தபடியே தான் நான் துணிச்சலா வந்தேன் இந்த இடத்துக்கு தனியே. ஏன்னா நான் பயப்படுறேன். நான் எந்த தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். கடைகளை குரல் கொடுத்து பார்லிமெண்ட்ல கதை காட்டாலும் கமிட்டி ரூம்ல கதை பண்ணேன். பார்லிமெண்ட்ல கதைக்கிற 6 மேடை. அதுக்கு பிறகு கமிட்டி ரூம் இருக்குது. அதுலதான் முடிவெடுக்கிறது. அங்க கமிட்டி ரூமுக்கு தமிழ் கட்சியில் வரவே இல்லை. ஒன்றோடு காணி பிரச்சனைக்கு மட்டும்தான் கமிட்டி ரூமுக்கு வந்திருக்காங்க. மற்ற ஒன்றுமே வரே இல்லை. அங்க பார்லிமெண்ட்ல கதைச்சா 6 மேடை. அந்த டைமை வெட்டி விட்டு நான் கதைச்சிட்டேன். அங்க தீர்வு இல்லை. அதுக்கு பிறகு கமிட்டி ரூம் இருக்குது. அதற்கு வர மாட்டாங்க தமிழ் அரசியல். இல்ல நாங்கள் அங்க போறது இல்ல. நாங்கள் இது எங்க ஆர்ட் எக்ஸிபிஷன். நாங்கள் ரோட்டுக்கும் க்ரோஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் அமைதியா இதுலயே நிற்போம். මේ විදිහටම ඉන්නවද? මේ විදිහටම ඉන්නේ. இதே மாதிரி தான் நிற்போம். நாங்கள் ඕන ඒක තමයි. පාර ක්‍රොස් කරන්න මොකුත් නැහැ. කෝඩ්ස් ඕඩරයක් තියනවා කියන්නේ පාරවල් අවහිර කරන්න බෑ කියලා. මෙහෙම ඉඳලා வீடியோ வந்து இந்த கடைசி முடியாது. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். இதெல்லாம் මේ විදියට විරෝධතාවය දක්වන්න කියලා කැටුම්වක් නැහැ කියන්නේ. அதாவது இதுல இருந்து இது உங்களோட இதுல நீங்க வெற்றி பண்ண முடியும். கட்டாயம். இது எதிர்ப்பு இல்ல. நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். எதிர்ப்பு இல்ல. நாங்கள் அவரை வெல்கம் பண்றோம். சரிதானே? ஸ்ரீலங்கா வந்து வெல்கம் பண்றோம். நாங்கள் ரோட்டுக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் சில பேர் வெயில் வந்ததுண்டா வயதான அப்பா வெயில் வந்ததுன்னா நாங்கள் இந்த பனையோட நிற்போம். ඒනොට මේ පාරේනොට පේනවා දැන් මෙහෙම ඉඳන්. හරි. இந்த பனை இருக்குல்ல அண்ணன். இந்த பனை அடியில இனலுக்காக මෙතන මේක කරන්න. இதுல இருந்து உங்களுக்கு செய்ய මෙතන කෝඩ්ස් ඕඩරයක් තියෙනවා. පාර කොයි වෙලාවකත් අවහිර කරන්න එපා. நீதிமன்ற கட்டளை இருக்கு வந்து விதி எந்த முறையில் நீங்க தடை செய்ய முடியும். அதுல நாங்கள் எந்த பிள்ளையும் விட மாட்டோம். හරි thank you. Thank you sir. கொஞ்சம்
கேஸ் அவங்களுக்கு ஈஸியா வரேன்